கொடைக்கானல் கிளாவரை கிராம வனப்பகுதியில் நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு குறித்து ஆய்வு செய்ய புவியியல் தொழில்நுட்ப துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். இந்நிலையில் களத்திலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் நேரலையில் இணைகிறார். ஜாஃபர், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த ஆய்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிச்சயமாக பாலவன், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் கிளாவரை கிராமமானது அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மேலும் பிரதான தொழிலாக விவசாயத்தையும் செய்து வருகின்றனர். இந்த கிளாவரை கிராமத்திற்கு குடிநீருக்காக ஆனைமலை புலிகள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள செருப்பன் ஓடை பகுதியிலிருந்து குடிநீர் தேவைக்காகவும் மற்ற விவசாய பணிகளுக்காகவும் குடிநீர் மற்றும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்த நிலையில் தண்ணீர் வராமல் இருந்துள்ளது. இதனை அறிந்த பொதுமக்களில் சிலர் அந்த ஓடை பகுதிக்கு சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நடந்து பார்த்தபோது தூரத்தில் இங்கி வாய்க்கால் பகுதியில் சுமார் 300 அடி தூரத்திற்கு பிளவானது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் இந்த காட்சிகள் அனைத்தையும் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் மேலும் செய்தி தொடர்ந்து இன்று கொடைக்கானல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் புவியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ளிட்டோர் வர உள்ளனர். இதுகுறித்து இந்த பகுதியில் ஓடை பகுதியில் இருக்கும் இந்த ஊர் பொதுமக்களிடமே நாம் தற்போது கேட்டு தெரிந்து கொள்வோம். பாலா, வணக்கம். என் பேர் கண்ணதாசன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிளாவரை கிராமத்திலிருந்து பேசுறேன். எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிதண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி வரல. எங்க மக்கள் கிளாவரை மக்கள் வந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இது நாங்க சுட்டி காட்டியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய விசுவாகி இன்னைக்கு நம்மளுடைய சேனலுங்க வந்திருக்காங்க. ஜாபரன் இந்த செருப்பன் ஓடையிலிருந்து இங்கே கிளாவரைக்கு வந்து 3 இன்ச்சு இரும்பு ஓஸ் வந்து போட்டு கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து செருப்பன் கிளாவரை டேங்கு தடை. இது மக்கள் வந்து அச்சமடைஞ்சுதான் இருக்காங்க. இந்த ஆய்வு குறித்து இன்னும் சற்று நேரம் அனைவரும் இந்த ஆய்வில் சுமூகமான ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கின்றனர். சென்னையில் கடந்த 6 நாட்களுக்குள் 2வது என்கவுண்டர் நடந்துள்ளது. கொலை, கொள்ளை உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் எச்சரித்திருந்தார். கடந்த புதன்கிழமை பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் நீலாங்கரை அருகே ரவுடி சிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து நடத்தப்பட்ட 3வது என்கவுண்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்ற நிலையில் அவர் இன்று காலை அதிபராக பதவியேற்கிறார். வெற்றியாளரை தீர்மானித்த 2வது சுற்றில் 55 விழுக்காட்டிற்கும் மேல் வாக்குகள் பெற்ற அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அதிபராகி இருக்கிறார். முதல் சுற்று முடிவில் அனுரகுமார திசாநாயக முன்னிலையில் இருந்த நிலையில் எந்த வேட்பாளரும் 50 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை வாங்காததால் 2ஆம் விருப்ப வாக்குகளின் எண்ணிக்கை நடைபெற்றது. இதன் முடிவில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அனுரகுமார திசாநாயக வெளியிட்ட பதிவில், பல நூற்றாண்டுகளாக நாம் கண்டு வந்த கனவு இறுதியாக நனவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தனிப்பட்ட மனிதரின் வெற்றி அல்ல என்றும் அனைவரின் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ள அனுரகுமார திசாநாயக, சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் இதர இலங்கை மக்கள் ஆகியோரின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும் என்று தெரிவித்துள்ளார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அரசு துறை பணியாளர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த பந்தயமே நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருந்துச்சு. இப்போ பந்தயம் நடந்து அதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி நடத்துவது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அதுபோல் மாநகராட்சி பணியாளர்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள் பத்தி சொல்லி ஆகணும். அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையா வச்சிருந்தாங்க. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில்
இந்த வருஷம் மழைக்காலத்துக்கு முன்பே ஆகஸ்ட் மாச இறுதியில் நடத்தி முடிக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். இந்த போட்டியை எவ்வளவு பாதுகாப்பா நடத்துறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமோ சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சோம். போன வருஷமே நடத்துறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நடத்த முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த வருஷம் எப்படியா நடத்தி காட்டணும். அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள், இது தேவையா, இது நடத்தி காட்டணுமான்னு. இது நடத்தலைனாலும் விமர்சனம் பண்ணிப்பாங்க. எங்க போச்சு, போன வாட்டி நடத்துறேன்னு சொன்னீங்களே ஏன் நடத்தல அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னும் சொல்ல 3 நாள் நடக்க வேண்டிய ரேஸ் இது. வெள்ளி, சனி, ஞாயிறு. முதலமைச்சர் சொல்லிட்டாரு 3 நாள்லாம் வேணாம், 2 நாள் நடத்தி முடிங்க, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு 2 நாள் நடத்தி முடிச்சோம். 2வது சனிக்கிழமை அன்னைக்கு கார் ரேஸ் எவ்வளோ விறுவிறுப்பாக போவோம், அதை விட விறுவிறுப்பாக கார் ரேஸ் நடக்குமா நடக்காதான்ற விறுவிறுப்பு நிறைய இருந்துச்சு. இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும், வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் கூட நம்மளை சரி விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா, கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துகிறோம். F1 ரேஸ்ல கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல்குட்டி, மான்குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட மிக முக்கியம், எங்களுடைய செக்ரட்டரி ACS திரு அதுல்யா மிஸ்ரா அவர்களுக்கும், SDAT உடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும். அவங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு இந்த ரேஸ் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். கூட இருந்து நடத்தி காட்டுவோம், நம்மளாலையும் சென்னையிலையும் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறது செஞ்சு காட்டுறதுக்கு முழுதும் எனக்கு உறுதுணையாக இருந்த ACS திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களுக்கும், SDAT உடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையுடைய அந்த விளையாட்டு ரசிகர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்க. ஏன்னா ஆரம்பத்தில் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் போட போகிறோம், எத்தனை கேலரிஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னபோது கிட்டத்தட்ட 8000 பேர் அமர்வதற்கு வசதியாக இருக்கைகள் அமைக்கப்படும் சொன்னாங்க. நான் வந்து அந்த RPPL நிறுவனத்தில் கேட்டேன், 8000 பேர் வருவாங்களா கார் ரேஸ் பார்க்கறதுக்கு? பொதுமக்கள் வருவாங்க, பட் கேலரி போடுறோம், அது எப்படி உள்ள அனுப்ப போகிறோம், எப்படி டிக்கெட் சேல்ஸ் பண்ண போறீங்கன்னு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நினைச்சதை விட அதிகமான, அதாவது யார் இந்த கார் ரேஸை நடத்தக்கூடாது, எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க 2வது நாள் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ண சென்னையினுடைய அந்த ரேஸ் ஃபேன்ஸ். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் இந்த ரேஸை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார் பந்தயத்தை மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பந்தயமாக்கிய, வெற்றி நிகழ்ச்சியாக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அத்தனை காவலர்களுக்கும், மீட்பு பணிக்காக தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் அலுவலர்கள், ஊழியர்கள் எல்லா நேரமும் களத்தில் நின்று பொதுமக்களுக்கு, வீரர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நீங்க அனைவரும் உதவி செஞ்சீங்க. அதுபோல் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் இங்க இருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களுடைய பணிதான் முதல்ல ஆரம்பிச்சது. உங்களுடைய உபசரிப்பா இருக்கட்டும், உங்களுடைய பகுதியில் ஸ்டாண்ட் அமைக்க ஒத்துழைச்சதா இருக்கட்டும், எல்லா வகையிலும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்த நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு துணை நின்றுருக்கீங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயம், ஃபார்முலா 4 ரேஸ் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம். 10 நாள் ஆச்சு, ஆனா பணிகள் இன்னும் முடியல. எப்படி நம்ம ஏற்பாடுகளை செஞ்சோமோ அதே மாதிரி சாலைகளை, அந்த போட்டி நடந்த இடத்தை எல்லாம் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வந்தாக வேண்டும். ஏற்கனவே அமைச்ச தடுப்புகளை அப்புறப்படுத்துறது, சாலையை சரி பண்றது, அந்த பணிகளும் இப்போ தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. உங்களை எல்லாம் பாராட்டுகின்ற அதே வேளையில பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பாடு வண்ணம் அந்த அப்புறப்படுத்துகின்ற பணிகளையும் நீங்க கவனமா செஞ்சு முடிக்கணும்னு இந்த நேரத்துல தாழ்மையா கேட்டுக்கொள்கின்றேன்.
டெல்டா மாவட்டங்கள் வந்து நம்ம நெல் கொள்முதலுக்கு ஒரு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் எப்படி காவேரி உயிர் நாடியோ நம்ம நெல் கொள்முதலுக்கு இது உயிர் நாடிகளாக இந்த மாவட்டங்கள் செயல்படுறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய கொள்முதல் ஆண்டு தொடங்கியுள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நல்ல சன்னரக அரிசிக்கு 2450 ஒரு குவிண்டாலுக்கும், அதே மாதிரி நம்ம மோட்டார் ரக அரிசிக்கு 2405 என்று அறிவித்து 12ஆம் தேதி வரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 538 நேரடி நெல் கொள்முதல் துவக்கப்பட்டு 83